சரிடா, இப்ப அந்த கடன்காரனுக்கு எவ்வளவுதான் தரணும்? 50 லட்சம். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உங்களுக்கு ஒரு இடம் இருக்கலாம் மாப்பிள்ள, அதை வாங்கி ஒரு பார்ட்டி ரெடியா இருக்கான். நல்ல ரேட்ல நம்ம அதை கொடுத்துட்டு வச்சிங்களேன், நமக்குள்ள கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துடும். இல்ல அண்ணன் வந்துடட்டுமே, அப்புறம் பேசலாமே. ஏங்க அன்னைக்கு என்னமோ அப்படி உருகி உருகி பேசுனீங்க. என்னம்மா சாந்தி? அம்மா, என்னடா என்னமோ மாதிரி உட்கார்ந்துருக்குற? என்ன ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லன்னு உன் வாய் சொல்லுது, ஆனா மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே. என்னாச்சு? இல்லம்மா, என்னமோ யோசனையில நின்னுட்டு இருக்காமா. என்ன ஏதுன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா, ஒன்னும் இல்லைங்கிறா. என்ன நடந்தது சாந்தி? இது பாரு, என்ன நடந்தது சொல்லு. பிள்ளைங்கள ஸ்கூல்ல விட்டுட்டு வர வழியில நான் என் வீட்டுக்காரரை பார்த்தேன். பிள்ளைங்க இவ்வளவு பெருசா வளர்ந்துருச்சு. இத்தனை தாய் மாமனுங்க இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்ல. நானே என் பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் காது குத்த போறேன்னு சொல்றாரு. என்னம்மா இது? உன் புருஷன் சரியான அருவு கட்டவனா இருப்பான் போல இருக்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த மாதிரிலாம் பேசினா சரியா வருமா? ஆமா, என்னைக்குதான் கைராசி குடும்பத்துல சூழ்நிலை சரியா இருந்துச்சு? வளர்ந்த பிள்ளைங்களுக்கு காது குத்துறத பத்தி அவர் பேசுறத நம்ம எப்படி தப்பா சொல்ல முடியும்? அப்படி இல்ல அண்ணி, இதெல்லாம் வீம்புக்காக பேசிட்டு இருக்காரு. சொத்தை பிரிக்கிற விஷயத்துல அவ்வளவு கராரா பேசிட்டு இப்ப எதுக்கு இப்படி பேசுறாரு? அவர் அப்படி பேசினாலும் உன் பிள்ளைங்களுக்கு காது குத்தணுங்கிறது ஒரு சம்பிரதாயம். என்ன, அத முன்னாடியே நாங்க முறையா பண்ணியிருந்திருக்கணும். பண்ணாம விட்டது எங்க தப்பு தானே? அப்படி இல்ல அண்ணி, அண்ணன் வேற இப்ப வீட்ல இல்ல. இந்த சூழ்நிலையில பேச வேண்டிய பேச்சா இது? அதானே. இது பார் சாந்தி, அவர் சீக்கிரமே வந்துருவாரு. எது எப்படி இருந்தாலும் காது குத்துறதுங்கிறது நம்மளோட கடமை. உன் புருஷன்கிட்ட காது குத்த எப்ப வச்சுக்கலான்னு கேளு. பிள்ளைங்களோட தாய் நான் சொல்றேன். இப்ப என் பிள்ளைங்களுக்கு காது குத்தலாம் தேவையில்லை. எல்லாமே அப்புறம் பாத்துக்கலாம். அண்ணன் முதல்ல வெளியில வரணும். அவரோட மனசு எப்ப சந்தோஷமா இருக்கோ அன்னைக்கு என் பிள்ளைங்கள அவரோட மடியில உட்கார வச்சு நான் காது குத்திக்கிறேன். அதெல்லாம் சரிதான், புள்ளைங்க வளர்ந்துருச்சுல, இதுக்கு மேல தள்ளி போடக்கூடாது. மாமா வந்ததோ காது குத்திடுவோம். சரி, காது குத்தணுங்கிற விஷயம் வச்சோம்னா எல்லா மாமனுங்களும் வரணும்ல, கூட அவங்கவுங்களோட பொண்டாட்டிங்களும் வரணும்ல. குலதெய்வம் கோயில்ல பூஜைன்னு ஒண்ணு நடந்தது, அந்த மாதிரி தான் நடக்கும். நல்லா விளங்கிடும். அதுக்குதான் நானும் சொல்றேன், பெருசா ஆடம்பரமா எதுவுமே வேண்டாமா. எங்க அண்ணன் வந்த உடனே அவர் மடியில என் குழந்தைங்களை உட்கார வச்சு பக்கத்துல என் அண்ணி இருந்து அவங்க என் குழந்தைங்களை வாழ்த்துனா போதும், வேற எதுவுமே வேண்டாம். உனக்கு வேண்டாமா? ஆனா மத்தவங்க இது வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்கல்ல. உன் பசங்களுக்கு காது குத்தும் போது எல்லா மாமன்களும் வரணும்ல. இது பாரு, தேவையில்லாம பேசாத. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். உன் புருஷன் கிட்ட எப்ப காது குத்து வச்சுக்கலான்னு கேளு. மத்ததெல்லாம் நாம பாத்துக்கலாம். புரியுதா? சரி. அண்ணி சொல்லிட்டா, அதுக்கு மேல அப்பீலே கிடையாதுப்பா. இது எப்பதான் தெரிந்த போதோ தெரியலையே கடவுளே.
உனக்கு அப்படி என்னடா பிரச்சனை? எதுக்காக கடன் வாங்கின? தொழிலை டெவலப் பண்ணுறதுக்காக வாங்கி சிக்கலில் மாட்டிக்கிட்டேன். சரவணா, தெளிவாக சொல்லு. அப்போ தான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க முடியும். நான் ஏஏ சில்க்ஸை வாங்கினேன்ல, அதோட ஓனர் சுந்தரேஷன் ஒரு ஆளை காட்டி விட்டாரு. அமெரிக்காவில் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னான். அவனை நம்பி தானே நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பட்டு நெய்ய சொன்னேன். அதுக்கப்புறம் அவன்கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. லட்சக்கணக்கில் ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி போட்டேன். கைத்தறினாலும் டிசைன்ஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்கணும்னு புது மிஷின்லாம் வாங்கினேன். ஆர்டர்லாம் கொடுத்துட்டு அவன் பேசாமல் விட்டுட்டான். ஏண்டா, அட்வான்ஸ் வாங்கினியா இல்லையா? இல்லைண்ணே, அவன் பெரிய ஆளுன்னு சொன்னாங்க. அவன்கிட்ட போய் எப்படி கேட்குறதுன்னு கொஞ்சம் பேசாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வேறு இடத்துல கடன் வாங்கி காசு செட்டில் பண்ணிட்டேன். ஆனால் அவங்ககிட்டேருந்து ஒரு பைசா கூட வரல. என்னை நம்பி தறி போட்டதுனால நான் இவங்கள்ட்டெல்லாம் வாங்கியே ஆகணுன்ற கட்டாயம் வந்துருச்சு. அதனால் அதெல்லாம் வாங்கி நான் ஸ்டாக் பண்ணி காசை கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கு இன்னும் பணம் வரல. சரிடா, இப்போ அந்த கடன்காரனுக்கு எவ்வளவுதான் தரணும்? 50 லட்சம். ஐம்பது லட்சமா? நான் கூட 5 லட்சமோ 10 லட்சமோ நினைச்சேன்டா. 50 லட்சம்னு சொல்ற? இல்லை, அவன் அமெரிக்கா அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் லாக் பண்ணிட்டான். டேய், நீ கொஞ்சம் யோசிச்சிருக்க கூடாதாடா? இப்போ யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லைப்பா. இனிமேல் என்ன நடக்க போகிறதுங்கிறத பற்றி தான் யோசிக்கணும். இருக்கிற சொத்தை வைத்து தான் கடன் அடைச்சாகணும். பொதுவாக இருக்கிற சொத்தை விற்கணுன்னா சென்னையில் வீடு இருக்குது, காஞ்சிபுரத்துலையும் வேலூர்லேயும் இடம் இருக்குது. ஆனால் அதில் ஏதாவது விற்கணுன்னா அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு தான் செய்யணும். ஆனால் அண்ணன் இப்போ இருக்கிற மனநிலைமையில் இதெல்லாம் அவர்கிட்ட பேச முடியாதுடா. அண்ணியை பார்த்து பேசினா அவங்க நிச்சயமாக புரிஞ்சுக்குவாங்க. அண்ணா, என்னென்ன சொல்கிற? நாம் இப்போ போய் எப்படி நான் அவங்கள பார்த்து பேசுறது? அண்ணி என் மேலே கோவமாக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் உன் மேலே மட்டும் இல்லை, என் மேலேயும் வருத்தம் இருக்க தான் செய்யுது. அன்னைக்கு உன் மேலே மட்டும் இல்லை, தோ ராஜேந்திரன் மேலே கூட தான் வருத்தம் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையை எடுத்து சொன்னால் அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. இன்னொரு விஷயம், இப்போ இருக்கிற நிலைமையில அவங்க வந்து சொத்தை பிரித்து கொடுத்தாதான் எல்லாம் நல்லபடியாக முடியும். நீ என் கூட மட்டும் வா சரவணா, நான் அண்ணிக்கிட்ட பேசுகிறேன். நீ அமைதியாக இருந்தால் போதும். அண்ணே, அண்ணி அவங்க வீட்டில் வச்சு பார்த்து பேச வேணாண்ணே. அங்கே இந்திராணியம்மா இருப்பாங்க, அவங்க ஏதாவது கோவத்தில் பேசுவாங்க, அப்புறம் அது நமக்கு தான் தர்ம சங்கடம். அண்ணி அவங்க வீட்டில் வச்சு பேசுகிறதோ இல்லை நம்ம வீட்டு கூட்டு வச்சு பேசுகிறதோ அவ்வளோ நல்லா இருக்காது. எங்கே வச்சு பேசணும், எப்படி பேசணுங்கிறத பற்றி நான் யோசிக்கிறேன். ஆனால் இதை அன்னிக்கிட்ட பேசி தான் ஆகணும். கவலைப்படாதீங்கடா. பேசலாம். அண்ணா, ம் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. லக்ஷ்மி, லக்ஷ்மி! என்னங்க? பானு வந்துட்டாளா? இன்னும் வரலைங்க. அவ எங்க ஒரு வாரமா வீட்டுக்கு வரா? அவ எங்க போறா எங்க வரான்னு தெரிய மாட்டேங்குது, என்ன பண்றான்னு புரிய மாட்டேங்குது. ஆமா, எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, கோர்ட்ல சிவஞானி கேஸ் திரும்ப ட்ரையலுக்கு வருதா? அநேகமா உன் பொண்ணு அவரோட ஜாமீனுக்காக போராடிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். மாமா, அண்ணனுக்கு ஜாமீன் கிடைச்சிரும்ல? தெரியலமா, கிடைச்சா நல்லதுதான். அவர் வெளியில வந்தா தான் அவர் பிரச்சனை மட்டும் இல்ல, உங்க பிரச்சனையும் தீரும். என்னங்க சொல்றீங்க? ஆமா லட்சுமி, இனிமேல் அவர் வெளியில வந்து இன்னாருக்கு இந்த சொத்துன்னு சொன்னாதான் அவர் தம்பிங்களே கேட்கிற நிலைமையில இருக்காங்க. ஏன் மாமா, அண்ணன் சொன்னா மட்டும் இவங்க எல்லாம் கேட்டுருவாங்களா?
கேட்டுதான் ஆகணும். இப்போ அவங்க தனித்தனியே சொத்துக்கு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. யாராவது சமாதானம் பண்ணணும்ல. சிவஞானம் தான் அதுக்கு சரியா இருப்பாரு. சொத்து வேண்டாம்னு விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ அவங்க எல்லா சொத்துக்கும் சண்டை போறதை பார்த்துட்டு அவங்க பக்கம் திருப்பி கேட்டுட்டா அதுக்கு பயந்தவங்க சிவஞானம் சொல்றதை கேட்பாங்கல்ல. மாமா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். என்னம்மா? திரும்ப அவர் இங்க வரத பத்தி யோசிக்க சொல்லியிருக்கேன். அவரும் வரேன்னு சொல்லிட்டாரு. நம்ம தான் பேசணுமே மாமா, தனியா போயிடலான்னு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னம்மா சொல்ற? இளங்கோ இங்க வந்துடுறானா? ஆமா அத்தை, நம்ம அன்னைக்கு பேசணும்ல, அப்பவே நான் அவர்கிட்ட பேசிட்டேன். அவரும் அங்க வேலை எதுவும் சரியா செட் ஆகல, மாறிட்டே இருக்கேன்றாரு. அதான் இங்க வந்துட்டா நாம ஏதாவது பிசினஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அதெல்லாம் சரிம்மா. முதல்ல சிவஞானம் வெளியில வரணும். அப்புறம் மீனாட்சி இதுக்கெல்லாம் ஒத்துக்கணும். அப்படியே மீனாட்சி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாலும் பானு அவளுக்கு எதுவும் சொல்லி கொடுக்காம இருக்கணும். இதுல இவ்வளவு விஷயம் இருக்குமா? என்னங்க, அப்போ சொத்து நம்ம கைக்கு ஒழுங்கா வந்து சேராதுன்னு சொல்றீங்களா? அதை விட பெரிய சிக்கல் இருக்கு லட்சுமி. வர சங்க எலெக்ஷன்ல மீனாட்சி நிக்கிறா. அவளுக்கு எதிராக இருக்கிற வீரமணிக்கு ஆதரவா சிவஞானம் தம்பிங்க இருக்காங்க. இதுல ஏதாவது சிக்கல் வந்துச்சுன்னா இந்த சொத்து விஷயத்துல பெரிய குழப்பம் தான் வரும். ஐயோ உமா, அப்ப நீ இளங்கோக்கு போன் பண்ணி லேட்டாவே வர சொல்லு. அவனு இங்க வந்து 4வது ஆளா சும்மா உட்கார்ந்தா என்ன பண்றது? மாமா, நான் ஒன்னு சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நம்மளோட இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம் உங்க பொண்ணு பானு தான். அவங்க நமக்கு குறுக்க நிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த நல்லதுமே நடக்கவே நடக்காது. நீங்க தான் மாமா ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். ஆட்டுக்குட்டி வயிற்றில் மாட்டுக்குட்டி. என்னடா அது? ஐயோ, சிறுவர் கதையா? சை, ஆனந்தே, வேலை இல்லாதனால இதெல்லாம் படிக்க வேண்டியதா இருக்கு. ஆனந்தே, வாங்கப்பா வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. உட்காருங்க. மாப்பிள்ளை இல்லம்மா? இருக்காருப்பா. என்னங்க, அப்பா வந்திருக்காரு, வாங்க உட்காருங்கப்பா. பரவாயில்ல, இருக்கட்டுமா. அக்கா, ரொம்ப வலிச்சதுன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலாமா? இல்ல இல்ல வேண்டாமா, புடிச்சு விட்டா சரியா போயிடும். என்னடா? அந்த வில்லியோட அப்பா வந்திருக்கான். ஏய், ஏதாவது புரியுற மாதிரி சொல்லு. ஏய், அதான் அந்த ஆனந்தியோட அப்பா, மீசக்காரன். ஏய், ஏதோ விஷயம் இல்லாம இங்க வரமாட்டானே இங்க. எனக்கு அதான் டவுட்டா இருக்கு. எங்கடா அவரு? ஹாலில் உட்காந்து பேசிட்டு இருக்கான். சரி, கதவு கொஞ்சம் திறந்து விடு. ஏன்? போடா, கதவு திறந்து விடு, கேட்கணும்ல. மெதுவா மெதுவா. ஏய், ஏய் போடா. உட்காருங்கப்பா. இருக்கட்டுமா. மாப்பிள்ளைய கூப்பிடுமா. என்னங்க, கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? அப்பா வந்திருக்கு, வாங்க. வாங்க வாங்க மாப்பிள்ள. ஆனந்த் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா, கடைக்காரங்க ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்களாமே. ஆமாங்க, இன்னொரு 10 நாள் டைம் கேட்டிருக்கோம். அதான்ப்பா, என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. ஏமா, அது விஷயமா தான்மா மாப்பிள்ளையும் உன்கிட்ட பேச வந்திருக்கேன். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உங்களுக்கு ஒரு இடம் இருக்கலாம் மாப்பிள்ள, அதை வாங்கி ஒரு பார்ட்டி ரெடியா இருக்கான். நல்ல ரேட்ல நம்ம அதை கொடுத்துட்டு வச்சுங்களேன், நமக்குள்ள கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும். பத்திரத்தெல்லாம் பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்றான். அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு போலான்னு வந்தேன் மாப்பிள்ள. அப்பா, இதுல சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? எல்லாம் ஓகே தான். பணத்தை உடனே கொடுத்துருவாங்கல்ல? ஆமாம்மா, நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். அந்த இடம் எப்படி பார்த்தாலும் 2.25 கோடிக்கு போகும். அவரு அட்வான்ஸ் 50 லட்சம் தரேன்னு சொல்றாரு. பேலன்ஸ் பண்ணதை ரெஜிஸ்டர் பண்ணும்போது தரேன்னு சொல்றாரு. அப்புறம் என்னப்பா, பேசி முடிச்சிருங்க. மாப்பிள்ளைக்குள்ள பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா? ஏய் நிறுத்து. யார் எடுத்து யார் விற்க போறா? என்ன இடம் அது? ஜமீன்ல உங்க மாமா அத்தை பெரிய சொத்து எழுதி வச்சிருக்காங்கல்ல, அத விக்கலான்னு தான்.
போவியா வேலையை பார்த்துட்டு தேவையில்லாம உன் சப்ப முக்க இதுல வந்து நுழைக்க வந்துட்டேன். அதிகமா பேசாத. நீங்க இடத்த விக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அதை யாருக்கும் தெரியாம வித்துருவீங்களா? யார் வந்து கையெழுத்து போடுவா? ஏமா ஏதோ நாங்க எங்க குடும்ப விஷயமா பேசிட்டு இருக்கோம், நீ ஏமா இதுல தலையிடுற? ஏங்க, எங்க குடும்ப சொத்தை விக்கிறதுக்கு தானே நீங்க அங்கிருந்து வந்திருக்கீங்க. அப்புறம் எப்படின்னு நான் தலையிடாம இருக்க முடியும்? ஆமா, எந்த தைரியத்துல நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, என் புருஷன் சொத்தை வித்து இன்னும் 10 நாள்ல கொடுப்பேன்னு சொன்னாரே, அந்த தைரியமா? ஏங்க எங்க மாமாவெல்லாம் நம்பாதீங்க. அவர் ஏதோ ஒரு வாக்கு கொடுத்துட்டு திடீர்னு காணாம போயிடுவாரு. ஏன் இப்ப கூட பாருங்க, அவர் வெளியே போயிட்டாரு. அது மட்டும் இல்ல, எதுவா இருந்தாலும் வளர்மதி சொல்லாம அவர் ஒத்துக்க மாட்டாரு. பார்த்து டீல் பண்ணுங்க. அப்புறம் 50 லட்சம் ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு அப்புறம் அதுக்கும் கணக்காரனா மாட்டிக்காதீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டேய், நீ தேவையில்லாம எதுவும் பேச தேவையில்ல, சரியா? மாமா, நீங்க ஆக வேண்டிய வேலையை ஏங்க, பாருங்க. நான் இவ்ளோ தூரம் பேசிட்டு இருக்கேன், நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருன்னு சொல்றீங்க. சரிங்க, பண்ணுங்க. நீங்க எப்படி விக்கிறீங்க நானும் பாக்குறேன். ஏய், நாங்களே ஏகப்பட்ட குடைச்சல்ல இருக்கோம். தேவையில்லாம பிரச்சனை பண்ணி எங்களை டென்ஷன் ஆக்காத நீ. தா வந்துட்டாரு உங்க பாசமலர் பிரதர். ஏன் இவர்கிட்ட கேட்டீங்களா? இல்ல அவங்க பொண்டாட்டி தான் ஓகே சொல்லிடுவாங்களா? என்ன பிரச்சனை? இல்ல, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற நம்ம இடத்த வாங்க பார்ட்டி ரெடியா இருக்கான். 50 லட்சத்தை அட்வான்ஸ் வாங்கி என் கடனை செட்டில் பண்ணிடலான் இருக்கேன். அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் போது மீதி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நீ என்ன சொல்ற? என்னங்க வழக்கம் போல இதுக்கு திரு முழிக்கிறீங்க? ஏய், வாய முடுறா. இல்ல, அண்ணன் வந்துடட்டுமே, அப்புறம் பேசலாமே. ஏங்க, அன்னைக்கு என்னமோ அப்படி உருகி உருகி பேசுனீங்க. இப்ப என்னடானா அண்ணன் வரட்டும் ஆட்டுக்குட்டி வரட்டும்னு. என்ன முடிவு எடுத்துருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்து பேசினா தானே கையெழுத்து போட்டு கொடுக்க முடியும். அதைத்தான் நான் சொல்றேன். ஏங்க, நீங்க ஒண்ணு ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணி கொடுக்க வேண்டாம். அட்வான்ஸ் கொடுக்க ரெடியா இருக்காங்க. நீங்க தலையை மட்டும் ஆட்டினா போதும். நீங்க, என் புருஷன், அப்புறம் உங்க அண்ணன் சண்முகம் 3 பேரும் இதுக்கு நாங்க அட்வான்ஸ் வாங்கிட்டோம் ஒரு கையெழுத்து போட்டா போதும். என்னப்பா, அது போதும்ல? அது போதுமா? அவங்க அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் என்ன, இப்போதைக்கு அட்வான்ஸ் வாங்கி கடனை நாங்க அடைக்கிறோம். அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் மீதி பணத்தை பத்தி பேசிக்கலாம். யாரு? என் புருஷனும் சேர்ந்து கையெழுத்து போடுவாரா? அது எப்படி நடக்கும்? ஏங்க, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அது எப்படிங்க? நீங்க பணத்தை வாங்கிப்பீங்க, அவரு கையெழுத்து போடுவாரா? நாங்களே இதை பார்த்துட்டு கை கட்டிட்டு நிக்கணுமா? அப்பா, இவங்க கிடக்குறாங்க, போய் நீங்க வேலையை பாருங்க. நான் பாத்துக்கிறேன் யாரு என்ன செஞ்சுடுவாங்க. வேணாங்க, தேவையில்லாம இன்னொரு 50 லட்சம் ரூபாய் இழுத்து போட்டுட்டு கஷ்டப்பட்டு இருக்காதீங்க. டேய், வாயம் முடுறா. மாமா, என்ன ஏதுன்னு பேசி முடிங்க, அப்புறம் பாத்துக்கலாம். சரி மாப்ள, நான் வரேம்மா. சரிப்பா, பாத்து போங்க. வளரு, நீ இவ்ளோ பேசியும் உன் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி தெரியல. என்னமோ பண்ணு போ. காலையில எந்திரிச்சு டெய்லி என்ன சமைக்கணும்னு நினைச்சாலே தலை வலியா இருக்குப்பா. என்ன ஆனந்தி, தனியா புலம்பிட்டு இருக்க? அடடா, வாங்கக்கா. என்ன 2-3 நாள் அங்கேயே போய் தங்கிட்டு வரணும்னு தோணவே இல்லையா? ஒன்னும் இல்ல, அப்பா சங்க தேர்தல் விஷயமா நின்னாரு, அந்த வேலையில பிஸியா இருந்தோம். ஓ, என்னக்கா, அப்பா ஜெயிச்சிடுவார்ல? ஐயோ,
அக்கா நான் எந்த அர்த்தத்திலயும் சந்தேகப்பட்டு கேட்கல, ஈஸியா ஜெயிச்சுடு வரான்னு தான் கேட்டேன். மீனாட்சிக்கு ஒரு 10 ஓட்டு அட்லீஸ்ட் விழும்ல. உண்மையை சொல்லணும்னா போட்டி ரொம்ப கடுமையா தான் இருக்கும். என்னக்கா சொல்றீங்க? அந்த சிவஞான ஜெயிலுக்கு போனதுல இருந்து மீனாட்சி மேல எல்லாருக்கும் பரிதாபம் வந்திருக்கு. அதெல்லாம் ஓட்டா மாற வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது. நடந்ததுன்னு வச்சுக்கோ, எங்க அப்பா பயங்கர டென்ஷன் ஆயிடுவாரு. அக்கா அந்த மீனாட்சிக்கு செலவு பண்ண காசே இருக்காது, உங்க அப்பா எதிர்த்து எப்படி நிப்பா? அதான் சொல்றேன்ல, அவ மேல நிறைய சிம்பத்தி இருக்கு. அதெல்லாம் ஓட்டா மாற வாய்ப்பு இருக்கு. இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு எங்க அப்பா தீவிரமா இருக்காரு. அதான் எங்க அண்ணன் வீரசேன பொண்டாட்டி இருக்கால சித்ரா, அதான் மீனாட்சியோட தங்கச்சி. அவளை மீனாட்சி வீட்டுக்கு அனுப்பி சங்க தேர்தல்ல நின்னா சித்ராவை வாழா வெட்டியா வீட்டுக்கு அனுப்பிடுவோன்னு பயமூர்த்தி பார்த்தோம். ஆனா இந்திராணி தன்னோட மக சித்ராவோட வாழ்க்கை வீணா போனாலும் பரவாயில்ல, மீனாட்சி சங்க தேர்தல்ல நிப்பான்னு சொல்றாங்க. அப்படியே சித்ராவும் அங்கேயே தங்கிட்டான். இந்த மீனாட்சிக்கு இவ்ளோ தைரியம் இருக்குன்னா அதுக்கு காரணம் அதான் அந்த பானு. கோர்ட் வரைக்கும் போய் ஆர்டர் வாங்கி அந்த மீனாட்சிய சங்க தேர்தல்ல நிக்க வைக்கிறா. அக்கா எனக்கு ஒரு யோசனை வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காருக்கா, அவர்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லி அவர் ஏதாச்சும் மந்திரிச்சு கிந்திரிச்சு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, அதை கொண்டு போய் மீனாட்சி வீட்டுல போட்டோம்னா அவளே மனசு மாறி சங்க தேர்தல்ல இருந்து வாபஸ் வாங்கிடுவா. ஏங்க சிரிக்கிறீங்க? இல்ல, சாமியார் கிட்ட சொல்லி அப்பவே திருநூறு வாங்கி மீனாட்சி வீட்டுல போட்டிருந்தா சொத்து பிரிக்கிற விஷயத்துல பிரச்சனையே வந்திருக்காதே. இதெல்லாம் ஈஸியா முடிஞ்சிருக்குமே. அக்கா சொத்தை பிரிச்சு தரலன்னு மீனாட்சி ஒண்ணு சொல்லவே இல்லையே. உங்க புருஷன் தான் கையெழுத்து போடாம விட்டாரு, அதனாலதான் இந்த பிரச்சனையே. இப்ப கூட பாருங்க, அந்த சண்முகம் என் புருஷனுக்கு கடையும் வீடையும் எழுதி தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதனாலதான் லேட் ஆகுது. ஏன் நீங்க கூட தான் இந்த விஷயத்துல தெளிவா எதுவுமே சொல்லல, அதுக்காக நான் சாமியார் கிட்ட போய் மந்திரிச்சு உங்க ரூம்ல போடவா முடியும்? ஐயோ, ஒரு பேச்சுக்கு சொன்னேன்க்கா, கோச்சுக்காதீங்க. இங்க பாருங்க, நீங்க வாங்க, நம்ம போய் அந்த சாமியாரை பார்க்கலாம். கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். சரி, அப்படியே அந்த சாமியார் கிட்ட மந்திரிச்சு வாங்குற பொருளை எப்படி மீனாட்சி வீட்டுல கொண்டு போய் போடுறது? எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க அதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம்.